9வது டி20 கிரிக்கெட் உலகக் கிண்ணத்தை வென்ற அணி எது? விடை இந்தியா. 2024இல் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஐக்கிய அமெரிக்காவில் நடைபெற்ற டி20 கிரிக்கெட் உலகக் கோப்பையினை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கைப்பற்றியது. தென்னாப்பிரிக்க அணியை இறுதிப் போட்டியில் வீழ்த்தி இந்திய அணி 2வது முறையாக டி20 உலகக் கிண்ணத்தை வெற்றி கொண்டுள்ளது. இலங்கையின் பதில் சட்டமா அதிபராக தெரிவு செய்யப்பட்டவர் யார்? விடை பாரிந்த ரணசிங்க. இலங்கையின் பதில் சட்டமா அதிபராக பாரிந்த ரணசிங்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் சட்டமா அதிபரான சஞ்சய் ராஜரத்னத்தின் பதவிக்காலம் முடிவடைந்துள்ளமையால் பாரிந்த ரணசிங்க பதில் சட்டமா அதிபராக பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய முன்னிலையில் பதவியேற்றார். அண்மையில் 3 வருட கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் யார்? விடை கிருணிகா பிரேமச்சந்திர. இலங்கையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான கிருணிகா பிரேமச்சந்திரவிற்கு அண்மையில் 3 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2024 உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? விடை சிங்கப்பூர். 2024ஆம் ஆண்டிற்கான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிகள் எதிர்வரும் நவம்பர் மாதம் 20ஆம் திகதி முதல் டிசம்பர் மாதம் 15ஆம் திகதி வரை சிங்கப்பூரில் நடைபெற உள்ளது. அண்மையில் உயிரிழந்த இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் யார்? விடை ராஜவரோதயம் சம்பந்தன். இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராஜவரோதயம் சம்பந்தன் அண்மையில் உயிரிழந்தார். இலங்கை வரலாற்றில் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்திற்கு பின்னர் இலங்கை பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த 2வது தமிழர் இவராவார். 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் பெண்களுக்கான 800 மீட்டர் ஓட்டப் போட்டியில் பங்கு பெற தகுதி பெற்றுள்ள இலங்கை வீராங்கனை யார்? விடை தருஷி கருணாரத்ன. 2024 பிரான்சின் பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் பெண்களுக்கான 800 மீட்டர் ஓட்டப் போட்டியில் பங்கு பெற இலங்கை வீராங்கனை தருஷி கருணாரத்ன தகுதி பெற்றுள்ளார். அத்துடன் இலங்கையின் தில்ஹானி லேகம்கே பெண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டிக்கு தெரிவாகியுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு தயார்நிலை குறியீட்டில் முதலிடம் பிடித்த நாடு எது? விடை சிங்கப்பூர். சர்வதேச நாணயம் வெளியிட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு தயார்நிலை குறியீட்டில் சிங்கப்பூர் முதலிடத்திலும் அமெரிக்கா 2ஆம் இடத்திலும் உள்ளது. இப்பட்டியலில் இந்தியா 72ஆம் இடத்திலும் இலங்கை 92ஆம் இடத்திலும் பங்களாதேஷ் 113ஆம் இடத்திலும் உள்ளது. உலகில் வாழ்வதற்கு சிறந்த நகராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நகர் எது? விடை வியன்னா. உலகில் வாழ்வதற்கு சிறந்த நகராக தொடர்ந்து 3வது முறை ஆஸ்திரியாவின் வியன்னா நகர் முதலிடத்தை பெற்றுள்ளது. அத்துடன் டென்மார்க்கின் கோபன்கேகன் 2ஆம் இடத்தில் உள்ளது. 2024ஆம் ஆண்டுடன் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையிலான யூரோ கால்பந்து தொடரிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ள பிரபல கால்பந்து வீரர் யார்? விடை கிறிஸ்டியானோ ரொனால்டோ. ஐரோப்பிய நாடுகளுக்கிடையில் இடம்பெறும் யூரோ கால்பந்து தொடர் இவ்வாண்டு ஜெர்மனியில் நடைபெறுகிறது.
இவ்வாண்டுடன் இத்தொடரிலிருந்து விலகுவதாக பிரபல கால்பந்து வீரரும் போர்த்துகல் அணி தலைவருமான கிறிஸ்டியானோ ரொனால்டோ தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? விடை ஜூலை 11. ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் 11ஆம் திகதி சர்வதேச மக்கள் தொகை தினம் கொண்டாடப்படுகின்றது. 1987ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் திகதி உலக மக்கள் தொகை 5 பில்லியனை தாண்டியதன் அடிப்படையில் இத்தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. தற்போது உலக சனத்தொகை 8 பில்லியனை அடைந்துள்ளதுடன் 144.7 கோடி சனத்தொகையுடன் இந்தியா முதலிடத்திலும் 142.5 கோடி சனத்தொகையுடன் சீனா 2ஆம் இடத்திலும் உள்ளது.